சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. முதல்ல அதுக்கு வேண்டி ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறோம். 3/4 பங்கு தேங்காய் பால் ஆக்கிக்கலாம். 1/4 பங்கு சர்க்கரை பாகில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் ஊற்றி வச்சுக்கலாம். அப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்து சின்ன பீஸுகளாக பிச்சு போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் ஈரம் வச்சு பண்ணால் சீக்கிரம் அது வரும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.